விபூதியில் அடிச்சுட்டு பக்தி பழமாக கிளம்பிட்டான்னு பார்க்குறீங்களா? இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஸோ எல்லாமே காலியாகிடுச்சாலும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவன் காலையில் விபூதியில் அடிச்சுட்டு பக்தி பழமாக கிளம்பிட்டான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி ஒரு கோயில் ஃபெஸ்டிவலுக்கு தான் போகிறோம். யுக்தட்டில் வந்து ஒரு துர்க்கை அம்மன் தேர் திருவிழா வருஷம் வந்து ரொம்ப சூப்பராக நடக்கும். நிறைய பேர் வருவாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் போகல, இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து துர்க்கை அம்மன் தேர் திருவிழாவுக்கு போகிறேன். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து கிளம்பியாச்சு. யுக்தட் போயிட்டு நம்ம துர்க்கை அம்மனோட அருளை வந்து வாங்கலாம். ஸோ இன்றைக்கி காரில் போகல, ட்ரெயினில் தான் போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூரோ வண்டர் தமிழ் வித் உங்கள் கார்த்திக். ஸோ இதுதான் எங்கள் வீட்டாண்ட இருக்கிற ட்ராம் ஸ்டேஷனு. அந்த சைடில் போனீங்கன்னா எங்கள் வீடு. ரூட்லாம் பார்த்துட்டேன். இங்கேருந்து ட்ராம் சென்ட்ரல் ஸ்டேஷன் போய் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து இன்டர்சிட்டி பிடிச்சி அங்கேருந்து யுக்தட் போனோம். அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸு ஒரு 9-10 ஸ்டாப். ஸோ ட்ராம் வந்துட்டுருக்கு, நம்ம கிளம்பலாம், ட்ராமில் ஏறுவோம். இப்போது சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் வருது அடுத்து. ஸோ நம்ம இறங்கியாச்சு, சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்தாச்சு நம்ம. ஸோ அங்கேருந்து அப்படியே என்எஸ் ட்ரெயினை பிடிச்சி போனோம். ஸோ இதுதான் என்னோடய ட்ராவல் கார்டு. இந்த ட்ராவல் கார்டை வச்சுட்டு நெதர்லாண்ட்ஸ் ஃபுல்லாக எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். மெட்ரோ, ட்ராம், அப்புறம் என்எஸ் ட்ரெயின், நீங்கள் எதில் வேணாலும் வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணலாம். ப்ளஸ் என்எஸோட ட்ராவல் மிஷின் ஒரு 20 € சார்ஜ் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு. ஸோ இங்கே வந்து நம்மளோட மொபைலை வந்து ஸ்கேன் பண்ணி ஸோ லோட் பண்ணியாச்சு. ஸோ 34 € இருக்குது. இந்த ட்ராவல் கார்டில் நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 35 € ஸ்கீம் லோட் பண்ணிங்கன்னா வீக்கெண்டு சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து ஃப்ரீ. நெதர்லாண்ட்ஸ் ஃபுல்லாக எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். இதுதான் வந்து மெட்ரோ கார்டு உள்ளே பஞ்ச் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கு உண்டான ஆக்சஸ். இதில் வச்சோன்னா இன்னும் வந்துச்சுன்னா திறந்துடும். ஸோ அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இதுதான் டென்ஹாக் சென்ட்ரலோட இன்டர்சிட்டி ஸ்டேஷன். ஸோ நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 போகணும். அங்கே இருக்குது பிளாட்ஃபார்ம் நம்பர் 4. De Intercity naar Den Haag Holland Spoor, Delft en Rotterdam Centraal. ஸோ இது வந்து ஒரு டபுள் டக்கர் ட்ரெயின். ஃபஸ்ட் கிளாஸ்க்கு தனியாக கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா 1 போட்டிருப்பாங்க. இந்த கம்பார்ட்மெண்ட் பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம சைக்கிள் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா உள்ளே வந்து நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது வந்து 2. ஸோ நம்ம உள்ளே போவோம். காலியாக தான் இருக்குது. மேலே ஏறி ஸோ ட்ரெயினில் ஏறியாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 40 minutes யுக்தட்க்கு ஒரு ஸ்டோன் தான் இருக்குது நடுவில். மேலே தான் உட்காந்துருக்கேன் டபுள் டக்கர் ட்ரெயினில். அங்கே போயிட்டு இறங்கிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி தான் போகணும். நம்ம வந்து சி பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கு பஸ்ஸு. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுதான் யுக்தட்டோட பஸ் ஸ்டேஷனு. ரயில்வே ஸ்டேஷனோட சேர்ந்தே இருக்குது. ஸோ நம்ம வந்து 73ல் போனோம். ஸோ நம்ம வந்தாச்சு கோயில் ஸ்டாப் இறங்கியாச்சு பஸ்லேருந்து. ஜஸ்ட் இங்கே அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். 200 meters போய் திரும்பணுன்னா இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் ஜஸ்ட் போய் ஜாயின் பண்ணுவோம். ஸோ நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கூட்டம் எல்லாமே வந்துட்டாங்க இங்கே. ஸோ சாமி கூட தேரில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் வந்து அம்மன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ப்ளஸ் பார்த்தோன்னா சுர தேங்காய் விடுறதுக்கு உண்டான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது முடிஞ்ச உடனே சுர தேங்காய் விடுவாங்க நம்ம ஊர் மாதிரியே.
சுடு தேங்காய் விட்டதுக்கப்புறம் வந்து அவங்களே இங்கே இருக்கிற பக்தர்கள் பூசாரிங்க அவங்களே வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இது. அப்புறம் தேரோட வடம் வந்து இழுக்கிறதுக்கு அந்த தேர் வடம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை வந்து கொண்டு வராங்க. ஸோ நம்ம ஊர் மாதிரியே ஃபுல்லாக அந்த அவ்வளோ திக்காக லென்த்தாகவும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த தேர் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து இப்போ தான் ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க புது தேர். ஸோ நாதஸ்வரம் மிருதங்கத்தோட கச்சேரியோட வந்து இந்த வீதி உலா அம்மன் துர்கை அம்மனோட வீதி உலா ஆரம்பிக்க போகுது. நிறைய ஃபாரினர்ஸ் கூட வந்திருந்தாங்க இங்கே இந்த செலிப்ரேஷனை பார்க்குறதுக்காக. நிறைய இந்த ஊர் லோக்கல் பீப்புள்ஸ் கூட வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து நம்ம ஈழத்தமிழர்களால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வந்து ஈழத்தமிழர்களால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு 20 வருஷமாக இதை வந்து அவங்க வருஷம் இந்த தேர் திருவிழா பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் மிகச்சிறப்பாக வந்து இந்த தேர் திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து கூடியிருக்காங்க. இந்த வாட்டி நிறைய தமிழ் மக்களும் இங்கே வந்து வந்திருக்காங்க. அதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ எல்லாம் வந்து பால்குடம் எடுத்துகிட்டு காவடி எடுத்துகிட்டு தேருக்கு முன்னாடி வந்து ஊர்வலமாக போயிட்டுருக்காங்க. அது பின்னாடி வடம் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. ஒரு சைடு வந்து லேடிஸ், அப்புறம் ஒரு சைடு வந்து ஜென்ட்ஸ் வந்து வடம் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க.
போகிற வீதியில் போகிற வழி எல்லாமே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய இந்த ஊர்க்காரங்க அப்புறம் மற்ற நாட்டுக்காரங்களாம் வந்து இதை வந்து பிரமிப்பாக பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ பேர் இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்து இவ்வளோ பிரமிப்பாக பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீதி உலா. அதை வந்து பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. நடுவில் வந்து ஜூஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. மோர் அப்புறம் வந்து ரோஸ் மில்க்கு. ஸோ நான் கூட ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். ஜூஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீதியில் முழுக்கவே வந்து மிருதங்கம் நாதஸ்வரம் ஒழிச்சிட்டு அவங்களும் கூடவே வந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே நம்ம ஊர் மாதிரியே வந்து நம்ம ஊரில் தெருவில் போகும்போது வீடெல்லாம் வந்துச்சுன்னா அங்கே நின்று வீட்டில் இருக்கவங்க வந்து ஆரத்தி காமிச்சு வழிபடுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நின்று அப்பார்ட்மெண்ட்டில் யாருன்னா நம்ம தமிழ் ஆளுங்க இருந்தாங்க, அவங்க வந்து ஆரத்தி காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு கொண்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஊர் மாதிரியே தான் இங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. தேர் திருவிழாவோட நடந்துகிட்ருக்கோம். ஊர்வலம் போயிட்டுருக்கோம். கூட்டம் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஒரு 1000 பேர்கிட்ட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது, வார்மாக இருந்தது. போன வாட்டிலாம் மழை பெஞ்சிட்டு இருந்தது, பட் இந்த வாட்டி சன்னி டே. ஸோ அதனால் எல்லாருமே நிறைய கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தேர் திருவிழாவில் பங்கு பெற்றாங்க.
ஸோ அன்னதானம் போட்டிருக்காங்க. இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஸோ அன்னதானம், ஸோ சாமி பிரசாதம் சூப்பராக இருக்குது. செம்ம பசி வேறு. காலையில் வந்து ஊர்வலத்தோடு சுற்றிட்டு இருந்தோம். சாப்பிட்ற வேகத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அன்னதானத்துக்கு கியூ நின்றுட்டுருக்காங்க. நம்ம சாப்பிட்டாச்சு ஏற்கனவே, சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாம் பிஸியாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே விற்றுட்டாங்க. நம்ம ஊர் மாங்காய், ஒட்டு மாங்காய். ஸோ எனக்கு இந்த ஒட்டு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். 2 எடுத்துக்கலாம். போய் வாங்கிப்போம் ஒட்டு மாங்காய். இந்த குலோப் ஜாமுன் ஒன்று அதிலே போட்டுருங்க. பின்ன இருக்குங்களா இல்லையா? அதே மாதிரி நிறைய கடைங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க, போட்டிருக்காங்க. செம்ம கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. இல்லை, மும்முரமாக வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜிமிக்கிலாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஒய்ஃப் வந்துருந்தாங்கன்னா ஒரு வேட்டை பிடிச்சிருப்பாங்க. பாவாடை செட்லாம் வச்சுருக்காங்க. எவ்வளோ போட்டுருக்கு? பானிபூரி கூட வச்சுருக்காங்க. பட் ஆனால் எல்லாம் ஃபுல். நான் ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாகிடுச்சு.
இது மேலே அந்த லாஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் தான் அந்த கோயில் இருக்குது. ஸோ தரிசனம்லாம் நல்லா முடிஞ்சுது. சாமி தரிசனம்லாம் நல்லா முடிஞ்சுது. பேக் கேமரா போடுறோம் பாருங்கள். இங்கே தான் நின்றுட்டுருக்க தேர். ஸோ எல்லாம் சுற்றிட்டு வந்துடுச்சு. ஸோ நல்லா அன்னதானம்லாம் சாப்பிட்டேன். அப்புறம் குலோப் ஜாமுனும் ஒட்டு மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது இருந்தது. ஸோ அதையும் 2 மாங்காய் வாங்கிட்டு ஸோ நம்ம இதோட கிளம்பலாம், இந்த விலாகை முடிக்கலாம். கோயில் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக கார் இங்கே கூட்டமாக இருக்கும், பார்க் பண்ண முடியாதுன்னா கார் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா இங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் ஃபுல்லாக அந்த கடை போட்டாங்க. அதனால் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. ட்ரெயினில் வந்துட்டேன். ஸோ சாமி தரிசனம் நல்லா முடிஞ்சுது. இங்கேருந்து டெனாக் சென்ட்ரல்லேருந்து ஆல்மோஸ்ட் 60 கிலோமீட்டர். அந்த வழியே தான் போனோம். இந்த பக்கம் வந்தான்னு தெரியலையே. இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே தான் காமிக்குது. இறங்குனது இங்கே தான் இறங்கினேன். எஸ், அது அங்கே இருக்குது ஸ்டாப்பு, பஸ் ஸ்டாப்பு. நம்ம எல்லாம் வரதுக்கு முன்னாடியே சீக்கிரம் கிளம்பிட்டோம்னா அந்த கூட்டமும் கம்மியாக இருக்கும். இதுதான் பஸ் ஸ்டாப் அங்கே நிற்குது. நம்ம பஸ் ஸ்டாப்பில் போனோன்னா ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து வந்த வழியே தான் பஸ்ஸை பிடிச்சி யூத்ராக் சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல்லேருந்து என்எஸ் ட்ரெயின் பிடிச்சி டெனாக். ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். நான் ஃப்ரான்ஸ் விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவல் போயிருந்தேன். அது இதோட பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். பட் இதுவும் செம்ம பிரம்மாண்டமாக இருந்தது நெதர்லாண்ட்ஸ்க்கு. ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். This is Karthik signing off now. See you on the next video. Bye.